நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம ஊரு மலைக்கோயில் மாரியம்மன் தேர் 10 வருஷமா ஓடாம நின்னுட்டதாலையும், அதை இந்த வருஷம் எப்படியும் ஓட்டிப்படணும்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டதாலையும், அதுக்காக 7 கிராமத்தாரும் ஒன்னா சேர்ந்து வசூல் பண்ணணும்னு முடிவு பண்ணி, அதுக்காக ஊர் ஊரா வசூல் பண்ணிக்கிட்டு திரியுறீங்க. அப்படி திரியிற திரிச்சல்ல நம்ம தம்பியும் பார்த்து ஏதாவது கறந்துகிட்டு போகலாம்னு வந்திருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கறக்கிற தம்பி எஸ்டேட்டுக்கு போயிருக்கிறதுனாலையும், அவனை வர சொல்லி ஆளு அனுப்பி இருக்கிறதுனாலையும், அவனே இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்கிறதுனாலையும் நீங்க இருந்து பார்த்துட்டு போங்க. என்னங்க தம்பியே வந்தாச்சு. அடடே, தம்பியே வந்தாச்சு. வணக்கம். தம்பி அதாகப்பட்டது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊரு மலைக்கோயில் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் என்ன பண்ண சொல்லுங்க? ஆமா தம்பி, தேரோட்டத்துக்கு மொத்தம் 2000 செலவாகும். இதுவரையில நம்ம ஊர்ல 150 ரூபாய் தான் வசூலாயிருக்கு. இப்படி 5-2 வசூல் பண்ணா எப்போ சார் சேரும்? நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பீங்களா? சொல்லு தம்பி. இந்த தேரோட்டத்துக்கான முழு செலவையும் நானே தந்துடுறேன். இந்த பணத்தை எல்லாம் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த காலத்துல இப்படி யார் சொல்லுவா? தம்பிக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்ப நாங்க வரட்டுமா தம்பி? இல்ல, நீங்க எல்லாரும் இருந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்னம்மா, எல்லாருக்கும் சாப்பாடு தயார் பண்ணுங்க. இப்ப தம்பி என்ன சொல்லிச்சுன்னா, தம்பி சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லுது. அதோகப்பட்டது. தம்பி என்ன சொல்லுச்சுன்னா, சின்னம்மா சாப்பாடு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல. இந்தாங்க. என்னது? தேரோட்டத்துக்காக நீங்க எழுதின பணம். அதை திருப்பி கொடுக்க வந்தோம். ஏன் நோட்டு செல்லலையா? ஏங்க இதுக்கும் செல்லாத நோட்டு தானே? தேரோட்டம் நடக்க போறது இல்லையா? 10 ரூபா பணத்திலயா நடக்கும்? அது ஜாம் ஜாம்னு நடக்கும். பணம் எல்லாமே நடக்குமோ? இந்த வருஷம் எல்லா செலவையும் நம்ம வைரமே ஏத்துக்குச்சு. பாத்தியா மச்சக்கால பயலோட பண கொழுப்ப. திருவிழா செலவை முழுக்க அவனே ஏத்துக்கிட்டா ஊர்ல யாரும் கேள்வி கேட்பாரு இல்லைன்னு நினைக்கிறானா, இல்ல அவனை விட பெரிய மனுஷன் யாரும் இல்லைன்னு நினைக்கிறானா? சரி விடுங்க பண்ண. சாமி காரியம் யார் நடத்தினா என்ன? கடவுளுக்காக அவன் செய்யலையா, என்னோட போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே செய்யறான். தேர ஓட்டிடுவானா? பாக்குற ஒரு கை. உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்களே தனியா ஒரு திருவிழா நடத்தணுமே தவிர வைரம் நடத்துற திருவிழாவை தடுப்பேன்னு சொல்றது நியாயம் இல்ல பண்ணியார். அத பாத்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அவர் ஏதோ ஆத்திரத்துல பேசுறாரு, நீங்க கோச்சிக்காதீங்க தேவரையா. ஐயா, பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்கல்ல, தேர யாரும் இழுக்க வேண்டாம், அது தன்னாலேயே ஓடும். ஓடுதா இல்லையான்னு பாக்கலாம். வாங்கய்யா, புறப்படுங்க. கோச்சிக்கப்படாது, அமைதியா போகணும். அதாகப்பட்டது. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அப்படின்னு இந்த பொண்ணு கூப்பிட, உடனே நான் வெளியே வந்து எட்டி பார்க்க, வைரத்தோட விட இதுதானுங்களா அப்படின்னு நீங்க கேட்க, ஆமா வைரம் எஸ்டேட்டுக்கு போயிருக்குது, இப்ப திரும்பி வந்துரும்னு நான் சொல்ல, நாங்க வைரத்தோட ஊரு பண்ணையாரோட மனைவியும் மகளும் வந்திருக்கிறோம்னு நீங்க சொல்ல, பண்ணையாரா அப்படின்னு நான் தகச்சு போய் பார்க்க, வாங்கம்மா வாங்கம்மா வா சுகுணா அப்படின்னு வடகிழக்கு திசையில இருந்து 6 அடி உயரத்துல ஒரு அசரீரி கேட்க, திருவிழாவுக்கு வந்தோம், அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க 4 நாளைக்காவது இங்க தங்கிட்டு தான் போகணும். சின்ன மலையெல்லாம் சுத்தி காட்டுறேன். நான் என்னத்த பார்த்தேன், வேணா சுகுணாவுக்கு சுத்தி காட்டு, சாயங்காலம் நாங்க ஊருக்கு போகணும். ஆக நீங்க இப்ப என்ன பேசினீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம், 4 நாளைக்காவது இங்க தங்கிட்டு போகணும், சின்ன மலையெல்லாம் சுத்தி காட்டுறேன்னு இவன் சொல்ல, நான் என்னத்தை பார்த்தேன், வேணும்னா சுகுணாவுக்கு சுத்தி காட்டு, நாங்க சாயந்தரமே ஊருக்கு போகணும்னு இவங்க சொல்ல, அப்புறம் இதான் அகஸ்தியர் குகை. குகைக்குள்ள நிறைய சிற்பங்கள் இருக்கு. பூமி அதிர்ச்சியில இந்த வெளிமண்டபம் இப்படி செதஞ்சு போயிடுச்சு. பயமா இருக்குங்க. ஏன்? இருட்ட கண்டா எனக்கு பயம். உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துவேன், கவலைப்படாத.
இப்பதான் எனக்கு தெம்பா இருக்கு. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கேட்டனே, அதையே தான் இப்பவும் கேட்கிறேன். கடைசி வரைக்கும் எனக்கு துணையா வருவீங்களா? அது எப்படி முடியும் சுகுணா? ஒரு பெண்ணுக்கு தோழன் துணை வர தூரத்துக்கு எல்லாம் உண்டு. கணவன் ஒருத்தனாலதான் கடைசி வரைக்கும் துணை வர முடியும். அப்படின்னா நான் உங்களுக்கு தோழின்னு சொல்றீங்களா? ஆமா சுகுணா, என் மனசுல உனக்கு புனிதமான தோழி ஸ்தானம் உண்டு. நான் விரும்பினது அந்த ஸ்தானத்தை இல்ல, உங்களோட ஆசா பாசங்களை பகிர்ந்துக்கிறேன் மனைவிங்கிற ஸ்தானத்தை. மன்னிச்சிரு சுகுணா, அது முன்னமையே ஒருத்தர் எடுத்துக்கிட்டா. இருக்க முடியாது. 5 வயசுல இருந்து உங்களோட நான் பழகிறேன். எனக்கு முன்னாடி யாரும் வந்திருக்க முடியாது. தப்பு சுகுணா. காதல் சீனியாரிட்டி பார்த்து வர்றதில்ல. உனக்கு பின்னால அறிமுகமான ஒருத்தி தான் அதுக்கு சொந்தக்காரி. யாரவா? வள்ளி. வள்ளியா? கோவமா? இல்ல. என்னைக்கு எனக்கு உங்க மேல கோவம் வந்திருக்கு? எனக்காக நானே பரிதாபப்பட்டுக்கிறேன். வாங்க போலாம். பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. வள்ளி, சேலை தண்ணியில நனைது, தூக்கி கட்டிட்டு வேலை செய். வள்ளி, போதும் போதும், வாங்க. என் பின்னால வா. என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்ப. இந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே போகக்கூடாது. 1 மணி நேரம் கழிச்சு வருவேன். நீ இந்த வட்டத்துக்குள்ளேயே நிக்கணும். அப்படி நின்னா என் ஆசைய பூர்த்தி செய்யறதோட உன் உடம்புல உசுறு இல்ல, உன் உடம்பு துண்டு துண்டா இந்த ஏரியில மிதக்கும்.